இது அமெரிக்க டீப் ஸ்டேட்டின் சதியா? அமெரிக்க புத்தாண்டில் 15 பேர் பலியான சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி. Here's my plan to dismantle the deep state and reclaim our democracy from Washington corruption. அமெரிக்காவில் லூசியானா மாகாணத்தின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நேற்று களை கட்டின. அந்த நகரின் முக்கிய சுற்றுலா தலமான போர்பன் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். அப்போது மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்த ட்ரக் ஒன்று கட்டுப்பாடின்றி சகட்டு மேனிக்கு ஓடியது. இச்சம்பவத்தில் 15 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுட்டதில் ட்ரக்கை ஓட்டிய நபர் கொல்லப்பட்டார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டது 42 வயதான ஷம்சுத்தின் ஜாபர் என்ற இராணுவ வீரர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அவர் ஓட்டி வந்த வாகனத்தில் IS பயங்கரவாத அமைப்பின் கொடி இருந்தது தெரியவந்துள்ளது. அவருக்கு IS பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்ததாகவும் FBI தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறந்து அந்நாட்டு இராணுவத்திலேயே பணியாற்றியவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் சதியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் இந்த தாக்குதல் ட்ரம்ப் டவரில் நடத்தப்பட்டதும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஏனெனில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு இருந்தே ட்ரம்ப் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டிற்கு எதிராக பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. To declassify and publish all documents on deep state spying, censorship and corruption. This is how I will shatter the deep state and restore government that is controlled by the people and for the people. புத்தாண்டில் அமெரிக்காவில் அரங்கேறிய அடுத்த பயங்கரம். இரவு விடுதிக்குள் புகுந்து மக்களை சரமாரியாக சுட்ட மர்ம நபர். நியூயார்க் நகரில் உள்ள இரவு விடுதியில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து இரவு விடுதிக்கு நியூயார்க் போலீஸ் விரைந்துள்ளது. குயின்ஸின் ஜமைக்கா சுற்றுப்புறத்தில் உள்ள அமாசுரா ஈவென்ட் மாலில் வெள்ளை நிற BMW காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 6% காசா மக்களை அழித்த இஸ்ரேல். அகதிகளான 1 லட்சம் பாலஸ்தீனியர்கள். கடந்த 15 மாதங்களாக பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரால் இதுவரை ஒட்டுமொத்த காசாவின் மக்கள் தொகையில் 6% பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீனிய புள்ளிவிவர நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 1 லட்சம் பாலஸ்தீனியர்கள் விட்டு வெளியேறியுள்ளனர். 55,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அதிகாலையிலேயே 52 பேரின் உயிரை பறித்த இஸ்ரேல். காசாவில் வடக்கு முதல் தெற்கு வரை எதிரொலிக்கும் மரண ஓலங்கள். காசா மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் அதிகாலையில் இருந்து குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டனர். என்க்ளேவ் வடக்கில் ஜபாலியா முகாமிலிருந்து தெற்கில் அல் மாவாஸின் இராணுவ நடவடிக்கை அற்ற பகுதி வரை பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பான இடமாக கருதிய பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொடுமையான தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் காசாவில் 6 ஆண்டுகளாக போலீஸ் படைத்தலைவராக பணியாற்றி வந்த மஹ்மூத் சலா மற்றும் அவரது துணைத் தலைவர் ஹூசம் ஷாவான் ஆகியோரும் கொல்லப்பட்டனர். அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த கொடூர தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அந்த வீடியோவில் பற்றி எரியும் கூடாரங்கள், குப்பை போல் சிதறி கிடக்கும் பொருட்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்கள் கண்கொண்டு காண முடியாத அளவிற்கு சிதைக்கப்பட்டுள்ளன. சிரியாவில் புத்தாண்டு கொண்டாடிய சாரா காசிம். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மற்றும் பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞரான சாரா காசிம் சிரியாவில் தனது முதல் புத்தாண்டை கொண்டாடியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அல் ஆசாத் ஆட்சியின் போது சிரியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் குறித்தும் அங்குள்ள மக்களின் நிலை குறித்தும் சாரா களத்திலிருந்து பல்வேறு துணிச்சலான வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். தற்போது அல் ஆசாத் ஆட்சிக்கு பிறகு மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதை காட்சிப்படுத்தி வரும் அவர் சிரிய மக்கள் கோலாகலமாக புத்தாண்டு கொண்டாடுவதை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். துருக்கியில் திடீரென ஒன்று கூடிய லட்சக்கணக்கான மக்கள். இஸ்ரேலுக்கு எதிராக மாபெரும் பேரணி. புத்தாண்டு தினத்தன்று நடந்த பிரம்மாண்ட பேரணியில் இஸ்தான்புல்லில் உள்ள கலாட்டா பாலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பாலஸ்தீனத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர்.
308 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டணியான நேஷனல் வில் பிளாட்ஃபார்ம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலின் அட்டூழியங்களை சர்வதேச அமைப்புகள் தட்டி கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா மீது நடத்தி வரும் இனப்படுகொலை போரில் இதுவரை 45,500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் MK யோவ் கேலண்ட் நாடாளுமன்றத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இஸ்ரேல் இராணுவத்தில் தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஆதரவாக கேலண்ட் கருத்து தெரிவித்து வருகிறார். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவோ இதனை செயல்படுத்த தயக்கம் காட்டி வருகிறார். இதனால் இருவருக்கும் இடையே வெடித்த மோதலால் தான் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து கேலண்ட் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவர் இஸ்ரேல் இராணுவ கொள்கைகள் மற்றும் அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தை விட்டும் விலகியுள்ளார். சமீபத்திய கருத்து கணிப்பில் கேலண்டிற்கு ஆதரவாக மக்கள் கருத்து தெரிவித்திருந்ததும் நெத்தன்யாகு கேலண்ட் இடையிலான மோதல் பெரிதாக மாற காரணமாக அமைந்தது. ஐநாவில் தலைமை ஏற்கப் போகும் அல்ஜீரியா, இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் இரட்டை ஆபத்து. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் ஜனவரி மாதத்திற்கான தலைமை பொறுப்பை அல்ஜீரியா ஏற்க உள்ளது. இந்த தலைமை பொறுப்பை அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்காக குரல் கொடுக்க பயன்படுத்துவோம் என அல்ஜீரியா அறிவித்துள்ளது. மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முதல் முறையாக சிரியாவின் அரசியல் செயல்முறை மற்றும் மனிதாபிமான நிலைமை குறித்து பேச உள்ளதாகவும் அடுத்ததாக காசா தொடர்பான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்ய அல்ஜீரியா திட்டமிட்டுள்ளது. சிரியா மற்றும் காசா என 2 நாடுகளில் அத்துமீறி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஐநாவில் அல்ஜீரியா இஸ்ரேலுக்கு கேள்வி எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசா போர் நிறுத்த உடன்படிக்கையில் பின்வாங்கிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் திடீர் ரத்து. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மருத்துவமனையில் இருப்பதால் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கவிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உண்மையில் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்காக ஹமாஸ் வழங்கிய பட்டியலை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. இதனால் இரு தரப்பிலும் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை மூடி மறைக்கும் விதமாக நெத்தன்யாகுவின் உடல்நிலையை காரணம் காட்டி ஒப்பந்தத்தில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கியுள்ளது. சிறுநீர் பாதை தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நெத்தன்யாகுவிற்கு புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் உயிர் காக்க கடைசியாக செயல்பட்டு கொண்டிருந்த கமல் அத்வான் மருத்துவமனையை ஆக்கிரமிப்பு படை தீக்கிரையாக்கியது உலகளவில் கண்டனங்களை குவித்து வரும் நிலையில் நெத்தன்யாகு இஸ்ரேல் மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு $22 பில்லியன் ஆயுதங்கள். பாலஸ்தீன இன அழிப்பிற்கு ஆணி வேராக இருந்த அமெரிக்கா அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருந்து $22 பில்லியன் அளவிற்கு இராணுவ உதவிகளை பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் $2.4 பில்லியன் மதிப்புள்ள 10,000 டன் வெடிமருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதுவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 50,000 டன்களை எட்டியுள்ளது. இது மட்டுமின்றி எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய அயன் டோம் பாதுகாப்பு அமைப்புக்கான ஏவுகணைகள், இலக்கை துல்லியமாக தாக்கும் வழிகாட்டும் வெடிகுண்டுகள், CH-53 ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டர்கள், AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகள் ஆகியவையும் டன் கணக்கில் வழங்கப்பட்டுள்ளன. புத்தாண்டிலும் காசா மக்களை காவு வாங்கிய இஸ்ரேல், 15 பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக பலி. புத்தாண்டு தொடங்கியதுமே இஸ்ரேலின் தெற்கு பகுதி மீது ஹமாஸ் அடுத்தடுத்து 2 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திய நிலையில் ஒன்று இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் மற்றொன்று திறந்த வெளியில் வெடித்து சிதறியதால் எவ்வித சேதமும் இல்லை என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 20 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு ஏஜென்சியின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபசல் அறிவித்துள்ளார்.
புத்தாண்டு அன்று அகதிகள் முகாமை குறிவைத்த இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் 28 பாலஸ்தீனியர்கள் பலி. புத்தாண்டு தினத்தன்று அகதிகள் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே நாளில் பாலஸ்தீனியர்கள் பலியாகினர். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா, மத்திய காசாவில் உள்ள புரேஜ் அகதிகள் முகாம் மற்றும் தெற்கு நகரமான கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 28 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகள் முகாமில் தஞ்சம் புகுந்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈவு இரக்கமின்றி தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.